ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நல்ல சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்டைல் முருங்கைக்காய் மத்தி கறியோட ரெசிபி தான் உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்ல பச்சை தேங்காயை அரைச்சி ஊற்றி செய்கிற இந்த குழம்பில் மத்தியோட கூட முருங்கைக்காய் சேர்த்து தான் நம்ம இந்த குழம்பு தயார் பண்ணோம். நல்ல சூப்பர் டேஸ்டாக இருக்கும். சாப்பாடுன்னு கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அருமையான ஒரு கோம்போ தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இது. எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். அதுக்காக 3 முருங்கைக்காய் நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கழுகி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் தான் நம்ம இந்த குழம்புக்காக கட் பண்ணி எடுக்கணும். இதனோட கூட மத்தி மீன் தான் நான் சேர்த்து குழம்பு தயார் பண்ண போகிறேன். உங்களுக்கு மத்தி மீனுக்கு பதிலாக எந்த மீன் வேணுமெങ്കിലും எடுக்கலாம். மத்தி நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது 2 நான் கட் பண்ணி எடுக்கலை. இதே மாதிரி தான் நம்ம இன்றைக்கு குழம்பு செய்ய போகிறேன். இந்த முருங்கைக்காயும் மத்தியும் நல்ல காம்பினேஷன் தான். இனி இதிலேக்கு 10 சின்ன வெங்காயம் இதே மாதிரி சின்னதாய் கட் பண்ணியதும் 2 பச்சை மிளகாய் 4ஆய் கட் பண்ணியதும் எடுத்து வச்சிருக்கு. இனி நமக்கு குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சு சூடு பண்ணி எடுக்கலாம். அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எண்ணெயே ஊற்றிக்கோங்க. இது நல்ல சூடாகட்டும். அந்த டைமில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இதிலேக்கு சேர்க்கலாம். நல்ல சூடாயதுக்கு அப்புறமா தான் நம்ம வெந்தயம் சேர்க்கணும். அது வெடித்து வரும்போது நமக்கு கட் பண்ணி வச்சுருந்தா சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து வணக்கி எடுக்கலாம். இதிலேக்கு தேவையான உப்பு நமக்கு சேர்க்கலாம். உப்பு சேர்க்கும்போது நம்ம சின்ன வெங்காயம் சீக்கிரமாய் வணங்கி வரும். பின்னாடி 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சின்னதாக நறுக்கி எடுத்தது சேர்க்கலாம். கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு சின்னதாய் நறுக்கி எடுத்தது நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்து வணக்கி எடுத்தால் போதும். கூட இதிலேக்கு கறிவேப்பிலை நமக்கு சேர்க்கணும். இதெல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஓரளவுக்கு வணங்கி வரும்போது இதிலேக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயும் இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த முருங்கைக்காய் நல்லா வணங்கி வரும்போது நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்டாக இருக்கும். இனி இதிலேக்கு 2 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அதுவும் நமக்கு சேர்க்கலாம். நம்ம புளிக்காகத்தான் தக்காளி சேர்க்க போகிறேன். ஆனால் 2 தக்காளி வச்சு நம்ம இந்த குழம்பு செய்யும்போது கரெக்டு புளி கிடையாது. அதனால இன்னும் கொஞ்சம் கூட புளி சேர்க்க வேண்டியது இருக்குது. நான் குடம்புளி தான் இந்த மீன் குழம்பில் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் எந்த புளி யூஸ் பண்ணுமோ அதே புளியே எடுத்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து முருங்கைக்காய் நல்லா வணக்கியதுக்கப்புறமா இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் நமக்கு சேர்க்கலாம். அதுவும் போட்டு நல்லா வணக்கியதுக்கப்புறமா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா மூடி வச்சு முருங்கைக்காய் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. ஆவியிலிருந்து நம்ம முருங்கைக்காய் கரெக்டாக வெந்து வரும். இனி இதிலேக்கு தேவையான தேங்காய் கூட்டு நமக்கு தயார் பண்ணலாம். அதுக்காக 1.5 கப்பு தேங்காய் தான் நான் எடுத்திருக்கு. இது மிக்சியோட ஜார்லேக்கு மாற்றலாம். இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் இவ்வளவும் சேர்த்து நல்லா ஃபைனாയിട്ട് നമുക്കിത് അരച്ചെടുക്കണം. நல்லா அரையணும். கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி தான் நம்ம இதை அரைச்செடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் தேங்காய் நல்லா கரெக்டாக அரைச்செடுத்திருக்கு. இனி நமக்கு மூடி திறந்து நம்ம முருங்கைக்காயிலேக்கு இந்த அரைச்செடுத்த தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இதிலேக்கு இப்போது தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த அரைச்செடுத்த தேங்காயும் நம்ம ஒன்று வணக்கி எடுத்திருந்தால் நம்ம குழம்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால் இதிலேக்கு தண்ணி ஊற்றாமல் இதே மாதிரி ஒன்று வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு புளி சேர்க்கலாம். நான் குடம்புளி தான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இந்த ஒரே ஒரு புளி தான். இது 2ஆய் பிச்சு தான் இதிலேக்கு போட போகிறேன். இது கரெக்டு புளியாக இருக்கும். நீங்கள் சாதாரணமாக புளி யூஸ் பண்ணியிருந்தால் ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா புளிஞ்செடுத்த தண்ணி இதிலேக்கு ஊற்றிக்கோங்க. இனி இதிலேக்கு தேவையான தண்ணி ஊற்றி கிரேவி நமக்கு கரெக்டாக ரெடி பண்ணி எடுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற தேவையில்லை. இந்த டைமில் உப்பு நமக்கு செக் பண்ணி பார்த்து தேவையான உப்பு கரெக்டாக இதிலேக்கு சேர்க்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீன் இதிலேக்கு சேர்த்து இதே மாதிரி கரெக்டாக
நம்ம கிரேவி எல்லாம் அதனோட மேலே நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலோடு சேர்த்து நமக்கு மூடி வைக்கலாம். ஃபஸ்ட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இந்த மீன் வேக வச்சு எடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் போதும். அதுக்குள்ளே நம்ம மீன் கரெக்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், நம்ம மீன் குழம்பு கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இதே மாதிரி சுட்டிச்சு எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு கலரக்கூடாது. இனி கடைசியில் இதிலேக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலோடு சேர்த்து நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நம்ம மண்சட்டி மூடி வைக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மண்சட்டியோட மூடி துறந்தால் பாருங்க, நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் முருங்கைக்காய் மத்திக்கறி ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்டில் எழுதி போடுங்க.